வணக்கம். இந்த மார்ச் மந்த் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு டென்ஷனோடயே தான் இருக்காங்க. ஐயோ! ஏன்னா ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம்ஸ் அப்போ தான் வருது. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, இயர் எண்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ எப்பயுமே இந்த மார்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு டென்ஷனான மந்த்து அப்படிங்கிற மாதிரியே ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிடுச்சு. சமீபத்தில் ஒரு முகவர் என்னோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயந்தான், மார்ச் வரப்போகுது, நான் இன்னும் ஒரு பிஸ்னஸும் பண்ணலை, அட்லீஸ்ட்டு நான் மார்ச்லையாவது பண்ணணும்னு சொல்லி மார்ச்சுன்னு அவருக்கு அந்த ஒரு டென்ஷன் அவ்வளோ இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட சொன்ன சில விஷயங்களை தான் இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 26 45 நாட்கள் உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நிகழ்வு நடந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 144 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னோடய கவனத்தை ரொம்பவே ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா, ஒரு 130 படகுகளை வச்சு ஒரு படகோட்டி குடும்பம் அந்த 45 நாட்களும் கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஜனவரி 13 அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க எத்தனை மாதத்துக்கு முன்னாடி இருந்து இதுக்கான ஒரு திட்டமிடுதலை பண்ணியிருப்பாங்க, இதுக்கான எஃபர்ட் போட்டிருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்கணும். அதே போல் தான் இந்த 130 படகுகளை வச்சு அந்த 45 நாட்களும் அந்த படகோட்டி படகு ஓட்டியிருக்காங்க. ஏன்னா அங்கே வர பக்தர்களை நீராடுறதுக்கு அந்த படகுல தான் கூட்டிகிட்டு போகணும். ஸோ எவ்வளோ அது இந்த 130 படகை வச்சு இந்த 45 நாளில் அந்த படகோட்டி எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஏதாவது நம்மளால் கெஸ் பண்ண முடியுதா? ஏன்னா இந்த நியூஸ் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. முடியுமா, இப்படிலாம் கூட பண்ண முடியுமா அப்படின்னு. பட் அதையும் தாண்டி அவங்க எவ்வளோ கடுமையாக அந்த நேரங்களில் உழைச்சிருக்கணும், தென் அந்த டைமிங்கை அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்கணும். இது 2 விஷயமுமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஸோ இந்த தகவலும் எனக்கு கிடச்சிச்சு. ஆக இந்த 130 படகுகளை வச்சு இந்த 45 நாட்டில் அந்த படகோட்டி சம்பாதிச்ச தொகை பார்த்திங்கன்னா 30 கோடி. ஸோ கண்டிப்பாக கேட்கும் போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, நம்மளால் நம்பவே முடியல. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களோட அந்த கடின உழைப்பு, சரியான திட்டமிடுதல், அந்த டைமிங் அவங்க யூஸ் பண்ண விதம், இது எல்லாமே தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதே போல் தான் அந்த முகவர்த்தை நான் சொன்னேன். இந்த மார்ச் மந்த்துமே நீங்கள் ஏன் எப்பயுமே மார்ச்னா சோதனை வேதனைன்னு நினைக்கிறீங்க? எப்பயுமே இந்த மார்ச்சை பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன தான் வருஷம் ஃபுல்லாக படித்தா கூட அந்த இயர் எண்ட் அந்த ஆனுவல் எக்ஸாமில் நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதில் தான் நம்மளை பற்றி தெரியும். ஸோ இவங்க நல்லா படிக்கிறாங்க, இவங்க நல்லா மார்க் வாங்குறேன்னு சொல்லி நம்மளை ஐடென்டி பண்ணுறது என்னென்னா அந்த மார்ச்சில் வர எக்ஸாம் தான். சேம் நம்ம அந்த இயர் எண்டு க்ளோஸ் பண்ணுறோம், நிறையா நம்ம அந்த மார்ச்சில் பாலிசி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை ஹைலைட் பண்ணுறது எல்லாமே இந்த மார்ச் தான். அதனால் மார்ச் மந்த்தை வேதனையாக பார்க்காம நம்மளோட சாதனைக்கான அடித்தளமாக பார்க்கும் போதே நம்மளோட டென்ஷன் பாதி குறைஞ்சிரும். இந்த படகோட்டி கதை கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த 30 நாளும் மார்ச்சில் இந்த 30 நாளுமே ஃபீல்டில் இருங்க. வெயில், பசி, தூக்கம் இதை எதையுமே பார்க்காம பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் கொடுக்கும் போது நிச்சயம் நம்மளால் சாதிக்க முடியாததுன்னு ஏதாவது இருக்கா என்ன? எதையுமே நம்மளால் சாதிக்க முடியும். அதனால் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிறையா இந்த மார்ச்சில் அச்சீவ் பண்ணுங்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.